நிஜமாதானா? இங்கதான் இருப்பா. கேட்டுட்டுமா? நீ கேட்டுட்டா? யார் வேணும்? சக்தியா? சக்தி தானே? वरात पर देवदास சக்தி நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு. நான் ஒண்ணு விரும்பல, அழகா இருக்க நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் கிரேசியா? இங்க வந்துட்டா பாரு. நாங்கெல்லாம் இங்கே வெயிட் பண்றோம். நீ போய் பேசிட்டு வா. ஏய், நீ எங்க போற? ஓ, சப்போர்ட்டா. பேர் என்ன? கார்த்திக். கார்த்திக், நீ பணக்காரனா? லாஸ்டா அடிக்கடி ஃபெயில் ஆவியா? ஏன்னா பணக்கார பசங்க தான் இந்த மாதிரி முட்டாத்தனமா எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்க. ஹே, 511/2 லேந்து சக்தியை கூப்பிடுங்க. RL 511/2 லேந்து சக்தியை கூப்பிடுங்க. சக்தியா? நீ யாருமா பேசுறது? கிளாஸ்மேட்டோட தங்க பேசுறேன்னு சொல்லு. அவனோட கிளாஸ்மேட்டோட தங்க பேசுறேன். அவனோட இல்ல அவளோட. அவனோட இல்ல அவளோட. அது எனக்கு தெரியாதா குழந்தை? உனக்கு என்னமா வேணும்? அடச்சி, சக்தி நான் பொம்பளை, ஆம்பளை இல்ல. அச்சி, சக்தினா பொம்பளை ஆம்பளை இல்ல. சியா, டேய் நீ போய் அந்த சக்தியை கூட்டணும். ஃபோன் வந்திருக்கு, இது சரியா வராது. அவங்க என்னடா கேட்டாங்க இப்போ? 2 ரூபாய். இந்தா போ 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 போ. தத்த நான் 2 ரூபாய் சமாளிச்சேன். எப்படா கண்ணு? நான் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்தேன். 2370736. யார் நான் ஃபோன்ல? யாரோ உன் ஃப்ரெண்ட் தங்கிச்சான். ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ. ஹாய். ஏய், உனக்கு முடியாதுப்பா. நம்பர் எப்படி கிடைச்சது? உங்ககிட்ட ஒன்று பேசணும். அடுத்த ரசம் வச்சிருக்கேன். நாளைக்கு பிராக்டிகல்ஸ். அம்மா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பரவாயில்ல, பொறுமையா கேக்குறேன். சொல்ல என்ன விஷயம்? நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு? அதனால நீ வரணும். நானா? ஏன்? ஏது பாரு, நான் உன்னை பீச் கூப்பிடல, பார்க் கூப்பிடல, சினிமா கூப்பிடல, மாவாலிபுரத்து கூப்பிடல, என் வீட்டுக்கு தானே கூப்பிடுறேன். நான் அதுக்கு வரணும். நாளைக்கு நீங்க வரலன்னா நாங்க வந்துருவேன். இத பாரு, இந்த சர்க்கஸ் ஸ்டாண்ட் மாதிரி சல்வார்லாம் போட்டுட்டு வர வேண்டாம். அழகா லட்சணமா புடவை கட்டிட்டு ஓகே? இத பாரு. ஏன் ராமச்சந்திர அவென்யூ டி நகர். நான் சொல்றது கொஞ்சம் பாய். அடுத்ததாவது பையன் பிறந்தவங்க 3வது குழந்தைக்கு வளகா போயிடுச்சு. எப்படி நீ எப்படி சொல்லலாம்? நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லலையே, நான் ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அது உண்மைதானே? என்னங்க தப்பா? இல்லையே, சும்மா இருக்கா?
இந்த வார்த்தை கேட்டுக்கலாம்ல? சரி இப்போ கேட்குறேன். வேண்டாம். ஏய் கேட்காம சொல்லிட்டு கோவப்படுறேன். கேட்கணும்னா வேணாங்கிற. என்ன இப்ப திடீர்னு கல்யாணம் கில்லன்னு? ஜஸ்ட் மீ. ஏய். வா. ம். ஏய் சொல்லிட்டா. என்ன? ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன மீன் பண்ற? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன அர்த்தம் சரியா புரியாமலே? உனக்காக எது வேணாலும் செய்வேன்னு அர்த்தம். ட்ரெயின்ல இருந்து குதிப்பியா? மாட்டேன். பின்ன இப்போ நீ என்ன சொல்ற? இப்போ இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் தேவையா? தெரியல. ஆனா ஐ லவ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். ஏய் சாரி யார் சாரி. ஏய் என்னாச்சு? இது சரியா வராது போல இருக்கு. விட்டுடலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு கை குலுக்கிக்கலாம். தோல் ஷாக் பண்ணிக்கலாம். பாய் சொல்லிடலாம். உலகம் என்ன போயிடும்? எங்க அப்பா வந்து தப்பா பேசினரா? ஒன்றும் சரி வரல. பேசினாங்க, தப்பா பேசினாங்க, தாறுமாறா பேசினாங்க. இந்தியா பாகிஸ்தான் பேச்சு மாதிரி ஆயிடுச்சு. சக்தி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி போறாங்க. நீயும் நானும் தான். சும்மா ஒரு மரியாதைக்கு பெர்மிஷன் கேட்டோம், அவ்வளோதான். கார்த்திக் என்னென்ன செய்ய சொல்ற? நம்ம விருப்பத்துக்கு அவங்க மதிப்பு கொடுக்கலன்னா அவங்கள விட்டுடலாம். என்னால முடியாது. என்ன முடியாது? அப்பா அம்மா வீடு நாய்க்குட்டி எல்லாத்தினால விட முடியாது. அப்படின்னா ஹாய் சக்தி. ஹாய். இந்த காதல் உனக்கு அவ்வளோ பெருசு இல்லை. உனக்கு என்ன எவ்வளோ தெரியும்? 20 வாரமா எங்க அப்பா அம்மா எனக்கு 20 வருஷமா உயிர். உனக்காக நான் அவங்கள விட முடியாது. ஆனால் உனக்காக நான் இதை வேணா விட்டுட்டு வருவேன். இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு வருவேன். நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்காக என்ன விட மாட்டேன்னு நிச்சயம். ஹலோ, உன் லாஜிக் சகிக்கல. இப்போ என்ன தியாகமா? நான் தான் பலியா? அதுன்னு நமக்குள்ள அப்படி ஒரு காதல். பார்த்தோம், பேசணும், கொஞ்சம் சுத்தின, துரத்துன, சிரிக்க வச்ச, இப்ப அழ வைக்கிறேன். அவ்வளவுதான். நான் முன்னாடி நோ சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினைப்பேன். இப்ப அப்படி நினைச்சுக்கோ. ஓய் இரு சக்தி, நீ சொல்றது சரி. இந்த காதல் இதெல்லாம் பெரிய கத்திரிக்கால ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ கை விட்டுறாங்க. கொஞ்சம் டைம் கொடு. ஒரு வாரம் 10ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறமா இப்படியே ஃபீல் பண்ண சொல்லு, விட்டுடுவோம். ஒரு வாரத்துல என்ன ஆக போகுது? எதுக்கு இந்த ஒரு unnecessary? வாரத்துல என்னன்னா நான் உனக்கு கன்வின்ஸ் பண்ணலாம், நீ மனசு மாறலாம், இல்ல நான் வேற ஒரு பொண்ணு பார்த்து மயங்கி வீந்துடலாம். என்ன பண்ற நீ? சக்தி ஒரே வாரம் சும்மா மீட் பண்ணலாம், பேசலாம், அவ்வளவுதான். ஓகே சரியா? முடியாது. எனக்காக சரின்னு சொல்லு. எல்லாத்தையும் விட்டுடு. கல்யாணம் கல்யாணம். எப்படிப்பா பண்ணணும்? கிழிஞ்சிருப்பாங்க. விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்றீங்களா? பொம்பளை வேஷம்னே. அதே ராமாயணத்துல சீதையும் பொம்பளை தான், சூர்படகையும் பொம்பளை தான். ஓ அத்தை கேட்டீங்களா? அத்தையும் பொம்பளை தான். இதுக்கு தான் தண்ணி போடாதீங்கிறது ஒரு விளம்பரம் காட்டின இல்ல. எனக்கு 2 நாள்ல தெரிஞ்சது. நடுத்தர வயது பிராமண பெண்மணினே. ஓஹோ, பிராமண அத்தையா? இப்படி அத்தையா இப்படி அத்தையா? இந்த பாருங்க, இப்படி அத்தையா? சொல்லி தொலையா எப்படி அத்தை? அத்தை என்னது ஞாபகம் வந்தது. மறைக்கதையா? இதான் உதாரண போட்டோ. உன் பொண்டாட்டி போட்டோ? போட்டோக்குள்ள ஒரு போட்டோ இருக்க, பார்க்க மாட்டீங்களா? ஐயா, செவுத்துல ஒரு போட்டோ இருக்க பாருங்க. அட, அசல் உன் பொண்டாட்டி மாதிரி இருக்கு. என் பொண்டாட்டியோட அம்மா எனக்கு மாமியார். இந்த மாதிரி நான் இருக்கணும். யோ, உனக்கு மாமியார் வேஷம் போட்டு என்ன மாமியார் வீட்டுல தள்ள பாக்குறியா? அதனாலதான் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு வீட்லயே எடுத்துக்கலாமே, மேக்கப் போட்டுக்கிறதுக்கு வந்த. என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. எனக்கு தெரியுமே. அது தெரியட்டும். பரப்புவேன். எது என்ன விளையாட்டா? 20,000 ரூபாய் விட்டு அப்படியே விஷயம் தப்பிக்கிறேன். என்னன்னு இது அநியாயமா இருக்கு. 4,000 ரூபாய் வேணும்னு கேட்டீங்க, என் மோட்டார் சைக்கிளை வித்து வாங்கிட்டு வந்திருக்கேன். யோ, புடி யாரையா 4,000க்கு விற்க சொன்னது? 20,000த்துலயே மோட்டார் பைக் வித்துருக்கணும். அந்த மோட்டார் பைக்கை 20,000 ரூபாய். சரி, நீங்களே 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. உன் மோட்டார் பைக்கா? இந்த 4,000த்தை அட்வான்ஸா வச்சுக்கிறேன், மிச்சத்தை அப்புறமா பரட்டி கொடு. இது ரொம்ப அநியாயம். என்ன இதை விட அநியாயமா? சரி சரி, நான் மானகி ஜானகி அம்மா வீட்டுக்கு ஃபோன் போட்டு வந்தேன். இரு, இதுல இருந்து எடுத்தியா? இதை வேற அடிக்கணுமா? இந்த வாடை போதாதா? நான் ஃபோன் போட்டுட்டு வந்துடுறேன். மார்வெடுத்துல வர போறேன்னு சொல்ல போறியா? அண்ணே, நீங்க எதுக்கும் இதை குடிச்சிக்கிட்டே இருங்க, அப்பதான் தெளிவா இருப்பீங்க. ஆஹா, அடிக்கடி இப்படி புத்தி சொல்லி அவன் கொடுத்தான்னா மேக்கப்பும் போடலாம். ஹலோ, 1 minute. హలో, నమస్కారం.
நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன? நீங்க உங்க குழந்தைய பார்த்துக்க ஒரு மாமி வேணும்னு விளம்பரப்படுத்திருந்தேனே, ஆமாம், அதுக்கு என்ன? அதை நான் வாசிச்சேன். அப்படியா? கொஞ்சம் இருங்க. ஏண்டா நாளைக்கு இந்த வேலைக்காரியெல்லாம் எத்தனை மணிக்கு இன்டர்வியூக்கு வர சொன்னோம்? வேலைக்காரி இன்டர்வியூ விஷயமாவா? யாரு? அரிசி எத்தனை மணிக்கிட்ட வர சொன்னோம்? 11 மார்னிங். அப்படி சொல்லு. ஹலோ, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. நாளைக்கு கார்த்தால கரெக்டாக 11 மணிக்கு எங்கள் காத்துக்கு இன்டர்வியூக்கு வந்துருங்க. உங்கள் பேர்? அதான் சொன்னேனே, நடுத்தர வயது பிராமணன் மாமி. பேரை கேட்டல, அது பல்லவன் பஸ் போறது, அந்த சத்தத்துல நீங்க சொல்றது கேட்கல. யூஸ் 1 ரூபி காயின் ஒன்லி. என்ன என்ன சொல்கிறேன்? டெலிஃபோன் பூத்துலேருந்து பேசுறேன். என் பேரு அவ்வை சண்முகம். அவ்வை சொன்னோன்னா ஆம்பளை பேருனா? முகி சண்முகி. அவ்வை சண்முகி. அது என்ன கீ? வால்மீகி இல்லையா, அது ஸ்வர்ணமுகி இல்லையா, அந்த மாதிரி சண்முகி. அது என்ன அவ்வை பழைய பேர்? அவ்வைங்கிறது வந்து எங்க ஆத்துக்கு வம்சாவளியா வர்ற பட்ட பேரு. அப்பா தாத்தாலாம் தமிழ்ல பாண்டித்யம். ஊவேசா கிட்ட குருகுலம் தாத்தா. கிவாஜெல்லாம் வேண்டப்பட்டவா, பந்துன்னே சொல்லலாம். சரி, இப்போ எல்லாரையும் கூட்டிட்டு காலம்புரை வந்துருங்க. ஐயோ, அவளுக்கு நான் எங்க போவேன்? சாரி, நீங்கள் காலம்புரை 11 மணிக்கு வந்துருங்க. ஓ, கண்டிப்பா வந்துடுறேன். நமஸ்கார். ஏய்யா குலுங்கி குலுங்கி அழுகுற? உசுரா போச்சு தானே போச்சு. விடு, எடு. பார்த்துக்கப்பா. டேய், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இந்த மேக்கப்பு 5 மணி நேரம் தான் நிற்கும். கிழிஞ்சது போங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேக்கப் கிழிஞ்சிரும். ஏண்டா பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் என்ன பச்சையாக குத்தி விட்றேன்? ஒழுங்கா மரியாதையாக 5 மணிக்கு திரும்பிடு. இல்லை ஷண்முகி பாண்டிமுகி ஆயிடும். காட்டுறா தலைய. அப்படி இன்னும் இன்னும். ஓகே. மாமி, நீங்க மட்டும் இங்க நிக்கிறீங்க? எங்க போனோம்? பெசன் நகர். வாங்க, அங்கதான் போகுது. டபுள் ரைட். என்ன இப்படி கூச்சப்படுறேள்? இல்லை, நான் கொஞ்சம் மடி ஆச்சாரம்லாம் பார்ப்பேன். அப்படியா? நானும் தான். ஒன்றும் பெறாது பேசாது. 1000 ரூபா சம்பளத்துக்கு லட்சம் கண்டிஷன் போடுற. ஏம்மா, இதுல வெங்கடலட்சுமி யாருமா? இருக்காங்களா, போயிட்டாங்களா? சித்த நகருங்க. பவளமாலியா? எங்க வாங்கினே? ஜோசப் கொடுத்தேன். ஜோசப் ஜுவல்லர்ஸ்ல வாங்கினது. ரொம்ப நன்னா இருக்கு. நீங்களும் காத்திரமா கின்னன் இருக்கேல?
தேங்க்ஸ் சொல்ல மாட்டேளா? தேங்க்ஸ். உங்க வீடு எங்க? மாம்பழம். மாம்பழத்தை இருந்தா இப்ப 1/2 கிலோமீட்டர்ல மாடியில இருந்து கூப்பிடு தூரம் உடனே வந்து நிப்பா. முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல இருந்து ஏன் நின்னுட்டே? அது வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டா அவள்லாம். இவளையும் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டா இவளுக்கு தமிழ்நாடு விட்டு போறதுக்கு இஷ்டமே இல்லை, இங்கே இருந்துட்டேன். அப்பாயின்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் ஆத்துக்கு போலாம். உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? கிளம்புங்க மாமி. கருத்து சாதிச்சுட்டா சண்டாளி. என்ன சொன்னேன்? காதுல போ நன்னா இருக்குன்னு. அது இருக்கட்டும். வரேன் மாமி. ராக்கெட் வெடிச்சிரும். ஸ்ரீஹரி கோட்டை ராக்கெட்டா? விடியா? உங்களுக்கு தனியா சொல்லணுமா என்ன? போங்க. டேய் பட்டாசு வெடி ஓடி போங்க. சூப்பர் சூப்பர். என்ன ஆச்சு? நான் அப்பவே சொன்னேன்னு கேட்டாளா? எங்க குழந்தை? அப்பா கொப்பளம் ஆயிடுச்சுப்பா. எந்த மடையும் தண்ணி தூக்கி போட்டது? நாங்க இல்லைங்க, அந்த அம்மா தான் போட்டது. யாரம்மா நீ? குடுங்க குழந்தைய. யார் நீ? அப்பை சண்முகி. குழந்தைக்கு நெருப்பு போட்டாக்கே அதை கம்பளியில் சுத்தி கீழே விடணும். அதை விட்டுட்டு தண்ணி தூக்கி போட்டா எப்படி? செப்டிக்கானா என்ன ஆகும்? இல்ல போடலாம், தப்பு இல்ல. நீ என்ன இது பெரிய டாக்டரா? அண்ணா சொல்ற செப்டிக் ஆயிரும், கண்டிப்பா ஆயிரும். என்ன பொம்பளை நீ? ஏன்டா சும்மா பேசிட்டு இருக்க? டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். மிஸ்டர் நாத்ரோல். Yes. Namaste ji. Jesus saves. Well, I would like to buy the costliest diamond necklace in the world for my wife. Could you please exhibit? Okay, please sit. I like India workmanship. அவருக்கு இந்தியனுக்கு பண்ற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ மூக்கு நோண்டாத, விரல் எடுத்து வை. Fantastic. Sir, more? No more. You pack this. Uganda. This. Czechoslovakia. This. Yugoslavia. And this. Mississippi. Well, what's the grand total? No, no check. Hard cash. Rupiah de do saab. What? Rupiah? What the hell is telling, man? Sam. Look, this is Bank of America check equivalent to cash. Tell him, man. சேட்டு, நீ நம்மூர்காரன் தான் நம்ப மாட்டேன், வெள்ளைக்காரன் கூட நம்ப மாட்டேன். இவர் யார் தெரியுமா? கனடா நாட்டு அம்பாசிடர். அம்பாசிடர் பென்சில் வந்து இறங்கி இருக்கு. If you want any security, Nataraj, put CM on the line. முதலமைச்சர் சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. போன்ல சொல்லணுமா நேர்ல சொல்லணுமா? நான் சொல்றேன். नहीं, अम्बासडर जी आप ले लो, टोटल पोड़. That's it. Hey, what is this? பில்லைஸ். Billies? லேடிஸ் பில்லைஸ். Where do they wear this? பாத்தியா? இதை எங்க மாட்டுறதுன்னு கேக்குறாரு. எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஓகே சார். சார் இன்னொரு மோர் கொண்டு வர சொல்லட்டுமா? ஏன் போலீஸ் வரணுமா? என்ன முழிக்கிற? ஏய் பச்சி, சப்பாத்திங்கிற நீயே இவ்வளவு உசாரா இருந்தா சால்னா திங்கிற நாங்க எவ்வளவு உசாரா இருப்போம். தூக்கி காட்டுப்பா. பொங்கல்
மாட்டுக்கு பொங்கல் இன்னைக்கு சேட்டுக்கு பொங்கல் அலர்ட் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்டியாம்பட்டி செண்பகத்தம்மா, ஆட்டியாம்பட்டி செண்பகத்தம்மா, உன் புள்ள ராசாத்தி இங்க அழுதுகிட்டு இருக்கு, உடனே வரவும். ஏய் அழுமுல்ல, அப்பதான் உங்க ஆத்தா வரும். வண்டியில 36 பேர் நிக்கிறாங்களா சார்? காப்பி டீன்னு ஒரு ஆள் நகரக்கூடாது சார், ஒருத்த இடம் மாறக்கூடாது. ஓகே சார். வண்டியில திறந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்க சார். மதியத்துக்குள்ள 2 கோடி ரூபாய் தாண்டிடும், போயிடும். 3 கோடி ரூபாய் போகும். போட்டோம். கோடி என்ன ஓடி வந்துருவாள் அந்த கம்நாட்டி? கொள்ளடிக்கு வந்துருவான்ல? நான் என்ன சும்பனா? இந்த தரம் மட்டும் உள்ளுக்குள்ள கால வச்சான் ஒரே அடி நசுக்கி சாவிச்சிடற பாரு. போலீஸ்காரன் டைட்டா இருந்தா எவன பண்ண முடியும்? 465 பேர், நான், நீ. அவன் உள்ள வருவாங்க, உள்ள வந்து உண்டியில கை வச்சிருவாங்க. அவன் வரணும், வரணும். அவன் மட்டும் உள்ள வந்தா பஞ்சாமிரதம் தான், பஞ்சாமிரதம். என்ன என்னமோ கண்ணிலே பேசுறிய? என்ன பேசுற? கமட்டல்மி. ஓ, அப்படி அவன் உள்ள வந்து நம்ம விட்டுட்டோம்னா என்னடா பண்ணுவேன் கேக்குறியா? அதான கேக்குற? அடிச்சுக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன். அவன் மட்டும் இங்க வந்து தப்பிச்சுட்டு போயிட்டான், இந்த அழகர் நம்பி மொட்டை அடிச்சுக்கிறேன். என்ன ரத்னம், டென்ஷன் ஆயிட்டேன்னு பாக்குறியா? நான் ஒன்னும் டென்ஷன் ஆகலாமா? நோ டென்ஷன். வெரி 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 போலீஸ் வெரி. அழகர் நம்பி, தமிழ்நாடு டிஐஜி அழகர் நம்பி, வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? நான் தான் 44 கோடி பேசுறேன். தப்பு பண்ணிட்டீங்க. இங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியா? இது கோயில் சொத்து, மக்கள் பணம், விவசாயிகள் காசு, உழைப்பாளிகள் ரத்தம். இதை நான் தொடவே மாட்டேன். தேவையில்லாம டென்ஷன் பண்றதை விட்டுட்டு நிம்மதியா சாமி கூப்பிட்டுட்டு ஊர் போய் சேருங்க. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. போலீஸ் டிஸ்போஸ். மாமி, மாமி, சத்த ஏந்த அந்த பக்கம் போங்க. உக்காரு. அந்த நாயை கையில எடுத்துக்கோ. அங்க இருந்து ஆரம்பி. என்ன பண்றீங்க? எடை போடுறேன். நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கல. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீயே போட்டுக்கப்பா. நிதானமா. அட, என்ன தானே அப்படி பாக்குறீங்க? முள்ளு தெரியுதான்னு பாக்குறேன்.
உங்களுக்கு எதுக்கு முழு தெரியணும்? சரி உனக்கு தெரிஞ்சா போதும், நீயே பாத்துக்க. பாத்து நேரா புடி. அரே என்னண்ணே மறுபடியும்? இல்ல இடம் ரெண்டு பக்கமும் சரியா இருக்கான்னு பாக்குறேன். சரியா தானே இருக்கு. சரியா இருந்தா சரிதான். தேங்க்ஸ். கிச்சா எதிர் வெயிலா இருக்க, இடம் சரியா தெரியுதா? கொஞ்சம் தள்ளி புடிமா, அந்த பக்கம் தள்ளி புடி. நல்லா தெரியுதே. ஏந்திரு. 4 பேர் வேலை செய்யற இடத்துல என்ன அசிங்கம் இது? எல்லாமா வீணாக்கின்னு கொண்டா கொண்டா அத. போ. போடி, கீழே போடி. சுஷீலா, ஏன் இப்படி கோவப்படுற? ஒரு நாளை மாவு வேஸ்ட் ஆனதுக்கு இத்தனை கூச்சலா? அது சின்ன குழந்தைய போய். இவ எப்பவுமே இப்படிதான். நான் என்ன பண்ணாலும் குத்து கண்டுபிடிச்சுட்டே இருக்கான். டெல்லியில தான் ஏக கெடுபிடி. மிலிட்டரியில இருக்கிற அப்பா உயிரை வாங்குறாரு. 3 மணிக்கு எழுந்திரு, 8 மணிக்கு சாப்பிடு, 10 மணிக்கு தூங்குன்னு. மிஷினை போல இருந்துட்டு 30 நாள் சுதந்திரமா இருக்கலாம். இங்க வந்தா இங்க அதே புடுங்கல், குனியாத நிமிராத, இழுத்து பொத்திக்கோ, இங்க சொரிக்கோன்னு உயிரை எடுக்கிறா இவ. என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, யாருமே ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேங்கிறா. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. சுகந்தி, இத பாருமா, இனிமே நீ இந்த வீட்டுல ஆடலாம், பாடலாம், சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். உன்னை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டான். ஆமா, ஆடலாம் பாடலாம், கிச்சாவே சொல்லியாச்சு. மாவு சட்டி ஏற்றி உதைக்கலாம், எண்ணெய் சட்டிக்குள்ள இப்படி காலை விடலாம், கொஞ்சம் மாவு எடுத்து இந்த தீஞ்ச தலையை மூஞ்சில அப்பலாம். அந்த பொண்ணை வச்சுட்டு என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நான் காக்கா ஓட்ட மாட்டேன். ஓ, காக்கா ஓட்டுறது என்னமோ பெரிய பிளைட் ஓட்டுறது நினைப்பாடா? என்ன சார் அவரை பிடிங்க சார். சுஷீலா, இவனை மாத்துக்கு வந்த விருந்தாளி. இவன் இங்க இருக்கிற 30 நாளும் கண் கலங்காம பாத்துக்கிறது உன்னுடைய பொறுப்பு. புரியுதா? என்னப்பா அதுக்குள்ள வைத்தியம் பண்ணிட்டியா? ரத்தம் ஏகப்பட்டது போயிருக்கும் போல இருக்கே. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. பொழுது இருட்டதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம இடத்த காலி பண்ணிட்டு நாகூருக்கு போயிடலாம். இல்ல மணியண்ணே, நாளைக்கு காமராஜர் ஹால்ல முதலமைச்சருக்கு கொடுக்க ஒரு 2 கோடி ரூபாய் நிதியை எப்படியாவது நம்ம கொள்ளையடிச்சு ஆகணும். என்ன விளையாடுற நீ? இது வரைக்கும் நம்ம யாருன்னு போலீஸ்க்கு தெரியாம இருந்துச்சு, இஷ்டத்துக்கு விளையாண்டோம். இப்ப நம்ம ஜாதகம் அவன் கையில் இருக்குப்பா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. போட்ட திட்டப்படி கொள்ளை அடிச்சு ஆகணும். பிடிவாதம் பிடிக்காத கிச்சா. உன்னை கண்ட இடத்துல நாயை சொல்ற மாதிரி சொல்றதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறேன். நாகூருக்கு போனா மட்டும் போலீஸ் எங்களை தேடி வராதா? வரத்தான் செய்ய. இருந்தாலும் அதனால தான் சொல்றேன், போலீஸ் நம்மளை தேடி வர்றதுக்கு முன்னாடி நாம அந்த 2.5 கோடியை கொள்ளை அடிச்சு ஆகணும். சுஷீலா, நீ இப்படி இங்க? ஏன் வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு வெக்கமா இருக்கா? போங்க, போய் கொள்ளடிங்கோ, கோடி கோடியா கொள்ளடிங்கோ. ராத்திரியான கொள்ள அடிச்சுட்டு விடிஞ்சப்புறம் பட்ட பட்டையா விபூதி பூசிட்டு வெள்ளை சட்டையா வெள்ளை வேஷ்டியுமா நில்லுங்க. உத்தம நாட்டம். சுஷீலா, புரியாம பேசாத. இன்னும் என்ன புரியணும்? அதான் எல்லாம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சுல, போ போ வெளியில. போறேன். இங்க என்ன வேலை எனக்கு? எப்போ உன் வாயால நீ கொள்ளக்காரன் கேட்டனோ அப்பவே என் கொலை அறுந்து போச்சு கிச்சா. புருஷன் திருடலன்னு தெரிஞ்ச உடனே பொம்பளை ஊரியே ஏறிச்சான். கண்ணகி, உன்னை நான் என் புருஷனா நினைச்சிட்டு இருக்கேன். நான் எதை எரிக்க முடியும்? என்னதான் எரிச்சுக்கணும்? எரிஞ்சவருக்கு போதும், இன்னொரு உருவம் என் கண்ணு முன்னாடி எரிய வேண்டாம். நான் திருடந்தா, நானும் சொகுசா வாழ்ந்துக்கிறதுக்காக கொள்ளையடிக்க ஆரம்பிக்கல. எனக்கு நடந்த கோரம் வேற யாருக்கும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கொள்ளடிச்சேன். அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய தண்டனையா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டா. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஆனா ஒண்ணு, அவன் பக்கத்தில் இல்லாட்டி போனாலும் இன்னைக்கு நான் அவ கூட தான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் அவளை சந்திக்க மாட்டோமா? அந்த ஆசையினாலதான் இன்னும் என் உயிரை வச்சுக்கிட்டே இருக்கேன்.
விஜய், ஏய் என்ன அப்பாவோட கதையை கேட்க கஷ்டமா இருக்கா? இப்ப என்னுடைய கவலையில என்ன தெரியுமா? உனக்கு என்னுடைய நிலைமை வந்துடக்கூடாது பாரு. அதான் வாழ்க்கையில சந்தோஷமா தமாஷா இருக்க வேண்டியதுதான். ஆனா தமாஷே வாழ்க்கை ஆயிடக்கூடாது பாரு. அட்வைஸ் பண்ணா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது இல்ல? நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. லைஃபோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் இவ்வளவு நாள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லா பக்கத்தையும் காட்டிட்டீங்க. இனிமே என்ன ஒரு புது மனுஷனா பாப்பீங்கப்பா. அப்பா, எப்பவும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினைச்சு நினைச்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, கிரேட்பா. அப்பா அவங்க எப்படி பார்ப்பாங்க? என் இதே வீணை இங்க இருக்கா, எப்படிப்பா காட்டுறது? இதயத்தை திறந்து காட்ட முடியாது, அது எனக்கு தெரியும். வேற எதுல வச்சிருப்பீங்களே, இந்த பர்ஸ்ல கிரிஸ்ல? சார், அந்த அம்மா அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்ன சார் திடீர்னு வந்து தலையும் இல்லாம வாலும் இல்லாம அம்மா அட்ரஸ் வேணும் அப்பா அட்ரஸ் வேணுங்கிறீங்க? எந்த அம்மா சார்? அதான் சார், அன்னைக்கு நான் பியர் பாட்டில் வாங்கிட்டு போகும்போது அது கீழே விழுந்து உடஞ்சி அந்த அம்மா மேல பட்டு அவங்க கூட அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அலற மாதிரி சப்புன்னு ஒரு அறை அரைஞ்சாங்களே. ஓ அவங்களா? எங்க அத்தை தான் சார். அப்படியா? ரொம்ப வசதியா போச்சு. எது கேக்குறீங்க? இல்ல அவங்க வீட்டுக்காரரை பத்தி. யாரா நீ? எதுக்குடா கேக்குற? வீட்டுக்காரரை பத்தி பேச வெளில போட. நான் இப்பதான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி டென்ஷனா வரீங்க? எனக்கு அந்த அம்மா யாரு, அவங்க வீட்டுக்காரர் யாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. யாராலுமே திருத்த முடியாதுன்னா அந்த அம்மா கொடுத்த ஒரு அடியில திருந்திட்டேன் பிரதர். அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ அதுவா மேட்ரு? சப்ப மேட்ரு. அந்த அம்மா அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்களேன். நேரா போனா ரோஹிணி தியேட்டரு, அது பக்கத்திலேயே ரோஹிணி தெரு, அதுல வீட்டு நம்பர் 7. குருவாயூரப்பா, டீ கடைக்காரனை சீக்கிரமே ஹோட்டல் ஓனரா மாத்து. ஹலோ, ரோகிணி ஸ்ட்ரீட் தானே? ரோஹிணி ஸ்ட்ரீட் இதுதான். ஹலோ ரோஹிணி ஸ்ட்ரீட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நல்லாவே கிடைக்கிறீங்க. நம்பர் 7 எங்க இருக்கு? 6க்கு பின்னால வரும், இல்ல 8க்கு முன்னால வரும். என்ன சொல்லிட்டு நடிக்க வரீங்க? இல்லங்க, சூப்பரா கிடைக்கிறீங்க. போன ஜென்மத்துல ஏதோ தெருநாயா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, கைய கொடுங்க. நாடி ஜோசியர் நல்ல பாவம் இதே தான் சொன்னாரு. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? 1/2 மூட்டை சிமெண்ட் கொடுங்க. கூடவே ஒரு வண்டி ஜல்லியும் தரேன், வீடு கட்டுறதுக்கு வசதியா இருக்கும். ஆமா, இப்ப சொன்னீங்களே இதுக்கு பேர் நக்கலுங்களா? இல்லைங்க, கோயம்புத்தூர் லோல்லுங்க. எல்லாம் ஒண்ணுதானுங்களா? காபி வேணுமா டீ வேணுமா? ரெண்டுத்தையும் கலந்து கொடுங்க. கலந்து கொடுங்கன்னா சுடு தண்ணி கொடுத்துருக்கீங்க. யோ அண்ணா வணக்கண்ணா. அக்கா வணக்கங்க. அண்ணா வணக்கண்ணா. இவ்வளவு வணக்கம் சொல்லிட்டு வரியே, தேர்தல் நிக்க போறியா? இல்லீங்கண்ணா, வேலை ஒண்ணு வேணுங்கண்ணா. ஏய், இந்தியாவிலேயே கிடைக்காத ஒரு விஷயத்தை அவ்வளவு ஈஸியா கேட்கறியே, கிடைச்சிருமா? ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டு மொத்த கடை எடுத்துக்கப்பா. அந்த பொண்ணை மட்டும் விட்டுரு. ஆனா நீங்க மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா காலம் பூரா உங்களுக்கு விசுவாசமா இருப்பானுங்கண்ணா. அக்காவுக்கும் சேர்த்துங்கண்ணா. ஏய், என்னப்பா அது எல்லையை மீறுற? உனக்கு வேலை தானப்பா வேணும். கம் கம், பக்கத்துல கம். அந்த வர்றாங்களே அம்மா, அவங்க கிட்ட போய் உங்க வீட்டுக்காரர் சௌக்கியமா அப்படின்னு கேளு. போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உனக்கு வேலை போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா, எனக்கு நல்ல வழியை காமிச்சதுக்கு. அக்கா நன்றிங்கக்கா. அண்ணா நன்றிங்கண்ணா. வரேண்ணா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். யாரு பண்ணி? நான் யாருங்கிறது இருக்கட்டும்மா, உங்க வீட்டுக்காரர் சௌக்கியமா? உங்க வீட்டுக்காரர் சௌக்கியமான்னு கேட்டம்மா. சரி, அந்த அம்மாவோட வீட்டுக்காரரை பத்தி கேட்டா அவங்களுக்கே எவ்வளவு கோவம் வருது? அத எங்க கேக்குறீங்க? இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் அந்த காலத்துல பொம்பளைங்க விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்காரு. அது பிடிக்காம இந்த அம்மா அவரை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வருஷம் 30 ஆச்சுங்கிறாங்க. இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு அவர் மேல உள்ள கோபம் தனியல. அவரை பத்தி பேச்ச ஆரம்பிச்சாலே போதுங்க, வள்ளு வள்ளு விழ ஆரம்பிச்சிருவாங்க.
அம்மா உள்ள வரலாங்களா? அதான் உள்ள வந்துட்டியே, அப்புறமா என்ன உள்ள வரலாமா? ஆமா, நீ யாரு, என்ன வேணும்? நான் இந்த ஊருக்கு புதுசு, கொஞ்சம் குடிக்க தண்ணி. ஆஹா, இதோ பாரு, எது வேணும்னாலும் வெளியில நின்னு கேட்கணும். சரிங்க. தம்பி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இல்லையே, இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் வெளியே பார்த்திருக்க முடியாது. ஓ, ஜெயிலுக்குள்ள இருந்தியா? இல்லம்மா, இப்பதான் தடவை ஊட்டிக்கு வரேன். ஊட்டி குளிருன்ற விஷயமே எனக்கு இங்க வந்த பிறகுதான் தெரியும். பாருங்க, கையெல்லாம் நடுங்குது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நல்ல ஞாபகம். எங்க எனக்கு தெரியலையே. இல்ல, ஆண்டவா, அந்த அம்மாவுக்கு பார்த்த ஞாபகம் வரக்கூடாதுமா. இந்தப்பா. தேங்க்யூ. ஐயோ, ஏய், நீதானே அந்த பொறுக்கி? பொறுக்கி பொறுக்கி நான் இல்ல, அவன் வேற, நான் வேற. அவன் வேறங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அதானே, எனக்கு எப்படி தெரியும்? I don't know, मुझे मालूम नहीं. என்னைய கேள்வி கேக்குறியா? பொறுக்கி ராஸ்கல், என்னென்னமோ திட்டுன்னு தோணுதே, வரமாட்டேங்குதே. முதல்ல வெளியே போ. அது வந்துமா, இப்போ ஐ அம் a very good boy. குட் பாய் இல்ல, லைஃப் பாய் இல்ல. போடா வெளியில. கிளாஸ் உடைஞ்சிருச்சு. போடா. அம்மா, அது வந்துமா. போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் இங்க வந்தது உங்க வீட்டுக்காரரை பத்தி கொஞ்சம் மாப்பிள, நீ ஒரே ஒரு நாள் ஆபீஸ்ல இல்ல மாப்பிள, எக்கு தப்பா காரியங்க நடந்துச்சு மாப்பிள. என்ன மாமா நடந்துச்சு? என்ன மேட்டர்னு உனக்கு தெரியல, அதனால நீ நார்மலா இருக்க. என்னன்னு தெரிஞ்சது பிபி இன்க்ரீஸ் ஆயிரும். விஷயத்த சொல்லுங்க மாமா. மாப்பிள, இந்த வயசுலயே உங்க அப்பாவோட டேஸ்ட் இருக்கு, சூப்பர் டேஸ்ட் மாப்பிள. அவருக்குன்னு ஒரு பிஏவை செலக்ட் பண்ணிருக்காரு. பொண்ணுன்னா அவ பொண்ணு போல குத்தா இருக்கா? ஆமா மாப்பிள, பனையடி சாஸ்திரப்படி வீடு கட்டுற மாதிரி எதை எதை எங்கெங்க வைக்கணுமோ அதாவது அங்கங்க வச்சு பில்டப் பண்ணிருக்கானுங்க. இப்போ எல்லா பொண்ணுகளுக்கும் கண்ணுக்குள்ள கண்ணங்கரேன்னு கருப்பா ஒண்ணு வச்சு படைப்பாங்க. ஆனா இவகன்ல காந்தத்தெல்லாம் வச்சிருக்கானுங்க. வரும்போது 10 அடிக்கு அந்த பக்கமே பவர் அட்டாக் பண்ணி பழைய நாள் எடுத்து போட்டுருது. கொஞ்சமா அந்த ஸ்லிப்பாய் உழுதுருக்கு மாப்பிள. ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்து ஹரிசாண்டலா கட் பண்ணி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு வச்ச மாதிரி அப்படி ஒரு கண்ண மாப்பிள. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா இந்த மனித ஜென்மமா பிறந்தவனு பொறுப்பு மேலே ஒரு சலிப்பு வந்துருச்சு மாப்பிள. அஜ்ஜோ, ஏன் மாமா இப்படி புலம்புறீங்க? மாப்பிள, நீ அவளை பார்க்கல, அதனால பந்தாவா பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்க. இது பாரு, சாண்டிலியனுடைய ரேஞ்சில் சொல்றதா இருந்ததுன்னா இளமை கடல் உருவான கவர்ச்சி புயல் அவ. மாப்பிள, புயல் வந்துருச்சு. இந்த நேரத்தில் உன்னை அட்டாக் பண்ண அலர்ட்டாரு. Hello. Hello. For him. I'm Kavita, PA to chairman. I am Mr. Vijay, son of chairman. Nice meeting you. கை கொடு மாப்பிள, புயல் ஃபீல் பண்ண போதே. மாமா அங்கிள். நீங்க என் பேரு கவிதான்னு சொன்னேனா? ஏஜ் more than 18, less than 20. 19. நான் காலேஜ்ல படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ், டிராமா, பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி இது எல்லாத்துலயும் நான் கலந்துக்கிட்டதே இல்ல. இப்ப சொல்லுங்க உங்களை பத்தி. சொல்லு மாப்பிள. மாப்பிள கொஞ்சம் லைட் அட்டாக் இருக்குறேன். ஐ டெல் யூ, மாப்பிள பிறந்தது அமெரிக்காவிலங்க. அமெரிக்காவோட நீங்க ஏதோ கிரவுண்ட் லெவலின் கேவலம் நினைச்சுக்காதீங்க. ரன்னிங் ஃபிளைட்ல. ஆமாங்க, ஃபிளைட் டேக் அப் ஆனோன்னு இவங்க அம்மாவுக்கு பெருசு வழி டேக் அப் ஆயிருச்சு. அதுக்காக ஃபிளைட்டை நாம ஹாஸ்பிட்டலில் லேண்ட் பண்ண முடியுங்களா?
அதனால ரன்னிங் ஃபிளைட்லயே பார்த்துட்டாங்க. பிறந்தது ஜெட் ஃபிளைட்டுங்களா, அதனால எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். படிச்சது பூரா லண்டன்லங்க. மைக்கேல் ஜாக்சன்ல இவருக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. பிசினஸ் பண்றது இந்தியாவில். கலகலப்பா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கலகலப்பானவங்கள அதை விட ரொம்ப பிடிக்கும். லைக் யூ. நவ் ஹி லைக் யூ. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் கண்ணுல ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் உங்க கண்ணுல இருக்கு. ஐயோ அப்பல இது வரைக்கும் அந்த புயல் எல்லாம் ஆந்திராவில தான் கரையை கடந்தது. இந்த புயல் தமிழ்நாட்டையே தாக்கும் போல் இருக்கே. இது கரையை கடக்கிறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணிக்கிறேன். துபான், ஐ மீட் யூ. எஸ் சார். இந்தியன் கம்பெனி ஆக்ட்ல ஃபேக்டரி ஓனர்ஸ்லாம் இப்படி சூட் கோட் போட்டுட்டு ஆபீஸ் வரணும்னு ஏதாவது விதி இருக்கா சார்? இட்ஸ் வெரி ஓல்ட் ஃபேஷன். கோட், டை இதெல்லாம் கிழவனுங்க போடுறது. நீங்க நல்ல ஹைட்டா, ட்ரிம்மா, யங்கா, ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட், ரேபாக் ஷூ, கண்ணுல கண்ணாடி இப்படி ட்ரெஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கியூட்டா இருப்பீங்க தெரியுமா? Excuse me, I think I'm boring. Bye. Bye-bye. Bye. எக்ஸ்கியூஸ் மீ. Yeah. தேங்க்ஸ். You're welcome. கவிதா, you're beautiful. நான் காலேஜ்ல படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ், டிராமா, பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி இது எல்லாத்துலயும் நான் கலந்துட்டதே இல்ல. லட்சத்துல ஒருத்தருக்கு தான் கண்ணுல ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் உங்க கண்ணுல இருக்கு. என்ன மாப்பிள, சிட்டிங் பொசிஷன்லயே ட்ரீமா? அதான் உள்ள காஸ்ட்லியா கட்டில மத்தியில வாங்கி போட்டுருக்கும்ல, அதுல போய் படுத்துட்டே கணா காங்க வேண்டியதானப்பா. அது ஒண்ணும் இல்ல மாமா, நானும் எத்தனையோ பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகி இருக்கேன், ஜாலியா ஊர் சுத்தி இருக்கேன். அதெல்லாம் இந்த இடத்தோட சரி. அதுக்கப்புறம் நினைப்பே வராது, மறந்துடுவேன். ஆனா இவளை மறக்கணும்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது மாமா. அவளுடைய முகம், அந்த சிரிப்பு எல்லாம் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டா மாமா. இதெல்லாம் என்ன மாமா? என்னவா மாப்பிள, உனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது. தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு ஆனா தூங்க முடியாது. உலகத்துல அவளை தவிர மற்ற எல்லாமே ஒரு அவுட் போஸ்ட்லயே தெரியுமே, இன்க்ளூடிங் மீ. இப்ப நான் கூட உனக்கு ஒரு தோராயமா குத்துமதிமா தானே தெரியுமே. ஆமா மாமா, முதல்ல கூட எனக்கு அடையாளமே தெரியல, உங்க வாய்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். மாப்பிள, இட் இஸ் கால்டு லவ். அப்படியா? அப்படியாவா? அப்படியே தான். காதல் நோய்க்கான சிம்டம்ஸே இதுதான் மாப்பிள. வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் வசந்தமான காலமே இந்த காதலிக்கிற காலம் தான். எனக்கு அந்த ஏரியாவை கிராஸ் பண்ற குடுப்பனையே இல்லாம போச்சு. ஓகே, நீ காதலை கண்டினியூ பண்ணு. சந்தோஷமா இருந்தது போதும். சிக்கல்ல மாட்டிக்கோம்னு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு கல்யாண பத்திரிகை அடிச்சிருவோம். மாமா, எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சா? என்ன மாப்பிள்ள இப்படி அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்க? அதுக்காக ஒரு தாய் மாமன் கிட்ட என்ன கேட்கறது ஏது கேட்கறது விவசாய கிடையாதா? சொல்லுங்க மாமா. சரி, உன் மிஸ்டேக் இல்ல மாப்பிள்ள, இல்ல நம்மளுடைய கல்ச்சரல் மிஸ்டேக். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா உடனே பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறானுங்க. ஆனா ஆம்பளை பசங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்களே. அவனுக்கு விஷயம் என்ன ஏதுங்கிறது சீக்கிரட்டா இருக்கே. எஸ் பர் ரூல், உனக்கு எப்ப காதல் வந்ததோ அப்பவே கல்யாண வயசு வந்ததா அர்த்தம். எல்லாம் ஓகே மாமா, ஆனா மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. என்ன, இதை விட பெட்டர் பொண்ணா பாத்துக்கலானா? அட அது இல்ல மாமா, தெரிஞ்சோ தெரியாமலோ அஞ்சுவோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். இந்த விஷயத்த வேற யாராவது அவகிட்ட சொல்லி அவனை வெறுத்துட்டானா? சோ நானே இதை அவகிட்ட சொல்லிட்டா பெட்டர் இல்ல? ஏன் இப்படி பண்ண? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய், சார் அஞ்சுங்கிற பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா, அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி நீயே உள்ள போயிட. என்னமா அவளை விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? அவ ஒன்னும் ஒன் சைடா லவ் பண்ணா, அது ஒர்க் அவுட் ஆகல, சூசைட் பண்ணிட்டா. உன் சைடுல என்ன தப்பு? இது மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்கள சூசைட் பண்ணிருக்கணும்னா இது வரைக்கும் நான் 50 தடவை தற்கொலை பண்ணிருக்கணும். ஏன் மாமா? யார் நம்ம லவ் பண்ணா அவ்வளவு ஃபெயிலியர்ஸ்? இதை பாரு, அந்த பொண்ணை டோட்டலா மறந்துட்டு நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை பூஜை போட்டு லவ் ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் ஆபீஸ் போகும்போது ஜீன்ஸ் பேண்ட்டும் டி-ஷர்ட்டும் போட்டுப்பா. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, அது ஒட்டு கேட்கறத நாங்க பரம்பரையாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இனிமே வேண்டாம் மாமா. ஏமாப்ல, நாங்க லவ் பண்ண போறோம். ஐயோ, இனிமேல் தான் நல்ல நல்ல டைலாக் எல்லாம் கேட்க நான் விட்டுருவேன்.